முரட்டு சிங்கத்தின் அடிதடி 2024 தமிழ் டபுள்ல தந்திவன் யூடியூப் சேனல் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. சார்ஸ் யாங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. துனியா விஜயன், கனிகா மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். சிட்டியில 2 கேங்ஸ்டார் பயங்கரமா மோதிக்கிறாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு எப்படா சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோ ஒரு ஜிம் கோச்சா இருப்பாங்க. இவங்க எப்படியாவது மிஸ்டர் இந்தியா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க. நம்ம ஹீரோ, அந்த கேங்ஸ்டர், போலீஸ், இவங்க 3 பேர்த்த சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்படும். அந்த சம்பவம் என்ன, இதனால ஹீரோடைய லைஃப் என்னவா மாறுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கு. சினிமோட கிராஃபிக் படத்துக்கு என்ன தெரியாது கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ்ல எதுவுமே இல்லை. அந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தாவே படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ரொம்ப கிரன்ச்சா இருக்கு. இது மாதிரி ஸ்டோரிலாம் ஏகப்பட்ட படத்தில் நம்ம பார்த்துட்டோம். இவங்க எந்த ஒரு கேரக்டருமே பெருசாக எழுதலை. ஒன்றா ஹீரோடைய கேரக்டராகவும் ஒழுங்காக எழுதியிருக்கணும், வில்லனுடைய கேரக்டராகவும் ஒழுங்காக எழுதியிருக்கணும். எதுவுமே ஒழுங்காக எழுதலை. ஹீரோவுக்கு நிறைய பஞ்சுடியலாக காப்பி பண்ணிட்டு நிறைய தராங்க. ஆனால் பார்க்கும்போது அதுவே மிகப்பெரிய ஒரு காமெடியாக இருக்குது. சுத்தமாக செட் ஆகவே இல்லை. ஹீரோடைய ஆக்டிங்கு ஒரு பக்கம் இருக்குது, பஞ்சு டயலாக் ஒரு பக்கம் இருக்குது. இப்படி எதுவுமே செட் ஆகாதே இருக்குது. ஹீரோயின் ஓகேவா இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கூட கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. லவ் போர்ஸ்லாம் வரும், எதுக்குடா இதெல்லாம் எதுக்குடா அப்படிங்கிறது இருக்குது. லவ் போர்ஸ் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதே மாதிரி படத்தில் 2 கேங்ஸ்டர் சண்டை போடுவாங்க. வில்லன் என்னமோ அடிச்சுக்கிறாங்கப்பா, இவர் ஏதோ ஒரு சம்பவத்தில் உள்ள வராரு, போலீஸ் ஒரு பக்கம் இருக்குது. இப்படி கதைக்கு எந்த ஒரு ஒரு டச்சப் இல்லாதையே பல சீன்ஸ்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபிளாக இருக்கு. என்னடா இது செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் இன்னைக்கே கிடையாது, ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், போர் அடிக்குது, இந்த படம் இன்னுமாடா பார்த்துட்டு பார்க்கணுமா அப்படிங்கிறத இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் தப்பு சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் என்பது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் குறிப்பாக